குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவேன் நமः. இன்று புதன்கிழமை இரவு 7 மணிக்கு ஆரம்பமாகும் ஐபிஎல் கிரிக்கெட் போட்டிக்கான ஜோதிட ஆய்வுகள் என்ன கூறுகிறது என்பதை ஆராய்வோம். 41வது ஆட்டமாக இன்று எஸ்ஆர்எச் எம்ஐ அணிகள் பல பரீட்சை நடத்துகின்றன அப்படின்னு சொல்லலாம். 2 அணிகளுமே வெற்றி பெற வேண்டும் என்று எண்ணம் கொண்டு பரபரப்பான ஆட்டத்தை விளையாடுபவராக இருக்க அதிக வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம். அப்போது எஸ்ஆர்எச் அணி பொறுத்தவரையில் கிசான், கிளாசன், ஏ வர்மா, ஏ சர்மா, சமி, டி சார், அன்சாரி இவர்கள் ஒரு சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்துபவராக இருக்க அதிக வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம். அதே போல் எம்ஐ அணி பொறுத்தவரையில் ரிகல்டன், ஷர்மா, சாண்ட்னர், திர், போல்ட், எஸ் யாதவ், ஜாக்ஸ், பாண்டியா இவர்கள் ஒரு சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்துபவராக இருக்க வாய்ப்புகள் உண்டு. சர்மா மட்டும் ஒரு 10 நிமிஷம் நின்றுட்டாருன்னா, 2 ஓவர் நின்னாருன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 50-60 ரன் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அவருக்கு உண்டு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவருடைய நேர காலங்கள் இன்றைக்கு அப்படி இருக்குது. அதே போல் ஒரு சீரான முறையிலே வரிசைப்படி வீரர்களை இறக்குவது இப்போ கடினமாகிவிட்டது. மாறி மாறி இறக்குவாங்க, அவங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி இறக்குவாங்க. அது ஒன்றும் பண்ண முடியாது. நாம் என்ன பண்ணுவோம், 3வது வீரராக முதல் இன்னிங்ஸில் 3வது வீரர் இவர், 4வது வீரர் இவர், இப்படி தான் இறங்குவாங்க களத்தில் அப்படின்னு சொல்லி நமக்கு ஜோதிட ரீதியான கருத்து கணிக்கிறோம். இவர் மாறி இறங்கினாலே அந்த கருத்து கணிப்புகள் தவறாகி விடுகிறது. இதுதான் உண்மை. எந்த ஜோசியராக இருந்தாலும் அவர்கள் கருத்துக்கள் கூறக்கூடிய விஷயங்கள் எல்லோரும் இப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் யாருமே தப்பாக சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க மாறி இறங்குறதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. இந்த மாதிரி நிலைமையில் தான் நடக்கும். அப்போது இந்த வீரர் விளையாடுவார் அப்படின்னா அந்த நேரத்துக்கு அவர் இறங்கினாருன்னா மட்டுமே தான் விளையாடுவாங்க. இப்போது டாஸ் வின் பண்ணிவிட்டு மேட்ச்சு ஆரம்பமாகிறது தொடங்குவது 5 நிமிஷம் 10 நிமிஷம் லேட்டாக கூட ஒரு நாளில் தொடங்குறாங்க. அப்போ நாம் என்ன பண்ணுவோம், 7:30 நிமிடத்திற்கு அப்படின்னு சொல்லி அந்த ஒரு நிமிஷத்துலேருந்து ஆய்வு பண்ணுவோம் அந்த நேரத்தை. அப்போது 10 நிமிஷம் தாண்டிட்டாலே அந்த ஜோசியர் கூறிய வார்த்தைகள் அனைத்துமேனா ஓரளவிற்கு வரும், மீதி தவறாகிவிடும். இதுதான் உண்மையான நிலவரங்கள். ஏன்னா காலம் பொன் போன்றது. அந்த நேரத்தை வைத்துத்தான் நாம் ஆராய்ச்சிகள் ஆய்வுகள் நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லலாம். அப்போது இந்த 2 அணிகளுமே எந்த அணி டாஸ் வின் பண்ணக்கூடியதாக இருக்கும், எந்த அணி வெற்றி பெறக்கூடியதாக இருக்கும் அப்படின்ற ஒரு கணிப்பு, ஒரு கேள்வியும் உண்டு. அதாவது எம்ஐ பொறுத்தவரையில் டாஸ் வின் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் எம்ஐக்கு உண்டு அப்படின்னு சொல்லலாம். இவர் பேட்டிங்கை தேர்ந்தெடுத்தால், யார் எம்ஐஏ பேட்டிங்கை தேர்ந்தெடுத்தால் வெற்றி வாய்ப்புகள் அதிகம் உண்டு. யாருக்கு, எம்ஐக்குன்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா ஃபீல்டிங்கை தேர்ந்தெடுத்தார் என்றால் வெற்றி வாய்ப்புகள் எஸ்ஆர்எச்சுக்கு போயிடும். அதே போல் எஸ்ஆர்எச் ஃபீல்டிங் பண்ணால் வெற்றி வாய்ப்பு எஸ்ஆர்எச் தான் ஃபீல்டிங் பண்ணால். அதே எம்ஐ பேட்டிங் எடுத்தாங்கன்னா டாஸ் வின் பண்ணும்போது வெற்றி வாய்ப்புகள் எம்ஐக்கு போயிடும். இன்றைய கால நிலவரங்கள் நான் மேற்கூறியவற்றுக்கு ஏற்பது போலத்தான் உள்ளது அப்படின்னு சொல்லலாம்.